அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ரேவதி மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மலர் ரொம்ப சந்தோஷமாக ரேவதி எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, மலரணி நீங்கள் எப்படி இருக்கீங்க, பாக்கியராஜனை வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. இல்லை, பாக்கியராஜ் வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆகும். ஆமாம், நீ என்ன இப்போ ஃபோன் பண்ணியிருக்க, தங்கராஜனை வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மலர். உடனே ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் தங்கராஜ் இப்போ வீட்டில் இல்லை, அதான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் ரேவதி, தங்கராஜ் என்ன வீட்டில் இருந்தா நீ தான் எங்ககிட்ட பேசவே மாட்டியே. ஆமாம், எப்படி இருக்க, நீ எப்போ நம்ம வீட்டுக்கு வருவ அப்படின்னு கேட்கும்போது, மலரணி இப்போ என்னால் நம்ம வீட்டுக்கு வர முடியாது, ஆனால் பாக்கியராஜ் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, பாக்கியராஜுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, மலரணி பாக்கியராஜ் அண்ணனுக்கு இப்போ பொறுப்பான வேலை கிடச்சிருக்குல்ல, அந்த உண்மை தங்கராஜுக்கு தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட தங்கராஜ் கேள்வி கேட்டார், ஆனால் நான் இந்த உண்மையை சொல்லவே இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது, என் அண்ணன் இந்த வேலையை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு தெளிவாக தங்கராஜ் கிட்ட பேசிட்டேன். ஆனால் கண்டிப்பாக தங்கராஜ் உண்மை தெரிஞ்சதால் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தான் பாக்கியராஜ் அண்ணனுக்காக பேசணும் அப்படின்னு ரேவதி சொல்லும்போது, அப்படியா, தங்கராஜ் அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, வீட்டில் அப்போவே சொல்லலான்னு பாக்கியராஜ் கிட்ட சொன்னேன். பாக்கியராஜ் என் பேச்சை கேட்கல. இப்போ தங்கராஜ் வந்து பேசினாருன்னா ராகவன் மாமா, ராஜலக்ஷ்மி அத்தை எல்லாரும் எங்ககிட்ட கேள்வி கேட்பாங்களே, என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியலையே ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மலரணி, நீங்கள் தான் வந்து பாக்கியராஜ் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். நீங்கள் பேசினா வீட்டில் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நீங்கள் பொறுப்பான மருமகளாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, ஏற்கனவே பாக்கியராஜ் நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை திருப்பி தரணுன்றதுக்காக தான் இப்போ இந்த உண்மையை நாங்கள் சொல்லவே இல்லை. ஏன்னா சம்பள பணத்தை ராகவன் மாமா கிட்ட அப்படியே கொடுத்துட்றோம். எங்களுக்குன்னு வந்து எந்த பணமும் இல்லை, எந்த பணத்தையும் நாங்கள் சேர்த்து வைக்கவும் இல்லை. ஆனால் பாக்கியராஜ் நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அதனால தான் இப்போ இந்த உண்மையை சொல்ல வேண்டான்னு பாக்கியராஜ் தான் சொன்னார். இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. சரி, நான் பாக்கியராஜ் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரேவதி சொல்கிறாங்க, மலரணி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரேவதி, நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த பிறந்தநாளை இப்படி சந்தோஷமாக கொண்டாடுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. பாக்கியராஜ் நான் நினச்ச மாதிரி சுற்றி பார்க்க கூப்பிட்டு போனார். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம். அப்போவும் உன்னை பற்றி தான் பாக்கியராஜ் பேசிக்கிட்டே இருந்தார் ரேவதி. ஏன்னா நீ எங்கள் வீட்டுக்கு வந்தல்ல, எப்படியும் தங்கராஜ் அண்ணனுக்கு இந்த உண்மை தெரியாதுன்னு எனக்கு தெரியும். தங்கராஜ் அண்ணன் உனக்கு எந்த பிரச்சனையும் செய்யலையே. என்னதான் நாங்கள் சுற்றி பார்க்க போயிருந்தாலும் நானும் பாக்கியராஜும் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சோம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, தங்கராஜ் அண்ணன் உன்னை நல்லா பார்த்துக்கிறாருல்ல, உங்கள் வீட்டில் நீ சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு மலர் ரொம்ப அக்கறையாக கேள்வி கேட்கும்போது, இங்கே ரேவதி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மலர் கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. பரவாயில்ல, பாக்கியராஜ் அண்ணன் மட்டும் இல்லை, இங்கே மலர் அண்ணியும் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. அதனால தான் என்னை பற்றி எப்பயுமே இவங்க யோசிக்கிறாங்க. அதனால தான் மலரண்ணியோட பிறந்தநாளைக்கு நான் கண்டிப்பாக போகணும்னு நினச்சேன். ஆனால் தங்கராஜ் என்னை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சார். ஆனால் மலரண்ணிக்கு இந்த உண்மையெல்லாம் இப்போ தெரிய வேண்டாம், அப்புறம் வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லிடுவாங்க. அழகுமதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து சுரேஷ் எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லுவாங்க. அதனால் தங்கராஜ் மறுபடியும் என்கிட்ட பிரச்சனை செய்வார். நான் இப்போ இந்த உண்மையை மலர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ரேவதி சொல்கிறாங்க. இல்லை மலரணி, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். தங்கராஜ் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு. தங்கராஜ் எந்த பிரச்சனையும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது, சரி ரேவதி, நான் கண்டிப்பாக பாக்கியராஜ் கிட்ட இந்த உண்மையை சொல்கிறேன். தங்கராஜ் என்ன எங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக பாக்கியராஜ் கிட்ட கேள்வி கேட்பாரு. ஏன் உனக்கு கிடைச்ச வேலையை பற்றி நீ சொல்லவே இல்லைன்னு கேள்வி கேட்பாரு. நாங்கள் பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ஃபோனை வைக்கிறாங்க. மலரணி ரொம்ப நல்லவங்க. பாக்கியராஜனை எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவார், உதவி செய்வார். ஆனால் தங்கராஜ் தான் பாக்கியராஜை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பிரச்சனை செய்யணும்னு யோசிக்கிறாரு அப்படின்னு ரேவதி மலர்கிட்ட பேசிட்டு இப்படிலாம் யோசிக்கும்போது, அந்த சமயம் அங்கே வந்த தங்கராஜோட அம்மா ரேவதி மலர்கிட்ட பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு கவனிக்கிறாங்க. ரேவதி, என்ன செய்கிற, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் கூப்பிட்டீங்களா, எனக்கு தெரியாது, இல்லைனா நான் தான் வந்து என்னன்னு கேட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் மலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கியே, தங்கராஜுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சா அப்புறம் தங்கராஜ் மறுபடியும் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்வான்.
அதான் உங்கள் வீட்டில் யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு தங்கராஜ் வந்து சொல்லியிருக்கான்ல, நீ மறுபடியும் மலர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு தங்கராஜோட அம்மா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மலர் அண்ணியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் யார்கிட்டயுமே பேசலை, அதனால தான் நான் பேசினேன். வேற ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு நான் போகவும் மாட்டேன், உங்கள் பேச்சை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்லும்போது, கிச்சனில் எந்த வேலையும் செய்யாமல் இப்போ மலர்கிட்ட வேற இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்க, நீ திருந்த போகிறதே இல்லை, தங்கராஜ் வரட்டும் நானே பேசுகிறேன்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் அமைதியாக இருங்க அத்தை, நான் இனி மலரணிக்கிட்ட பேச மாட்டேன், உங்கள் பேச்சை கேட்குறேன். ஆனால் என் வீட்டுக்காரர் தங்கராஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் சொன்னால் அவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது, இனியாவது நீ என் பேச்சை கேட்கணும், இல்லை கண்டிப்பாக இந்த உண்மையை தங்கராஜ் கிட்ட சொல்வேன் அப்படின்னு சொன்ன உடனே ரேவதி பதில் பேசாமல் அமைதியாக கிச்சனுக்கு போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் தங்கராஜ் என்னை புரிஞ்சுக்காம கேள்வி கேட்குறாரு. இங்கே தங்கராஜோட அம்மா, நான் வந்து மலரணிக்கிட்ட பேசக்கூடாது, பாக்கியராஜ் கிட்ட பேசக்கூடாது, என் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நான் என்ன செய்கிறேன்றதே கவனிக்கிறாங்க. அதனால் இப்படி தேவையில்லாமல் பேசுகிறாங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்க ரேவதி வந்து யோசிக்கிறாங்க. இங்கே தங்கராஜ் யோசிக்கிறாரு, பாக்கியராஜ் நமக்குன்னு எதுவுமே செய்கிறதில்ல, சுரேஷ் தான் நமக்காக நம்ம பேச்சை கேட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வான். ஆனால் பாக்கியராஜ் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து நல்ல பேர் மட்டும் வாங்குறான். ஆனால் தனக்கு கிடைச்ச வேலையை பற்றி வீட்டில் யார்கிட்டேயுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கானா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பாக மலர் பேச்சை கேட்டு தான் பாக்கியராஜ் இப்படி இந்த உண்மையை சொல்லாமல் இருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த உண்மையை ராகவன்கிட்டையும் ராஜலக்ஷ்மி கிட்டேயும் சொல்லணும். ராகவன் கேள்வி கேட்டாதான், மலர் பேச்சை கேட்டு தான் பாக்கியராஜ் இப்படிலாம் செய்கிறான்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வரும். மலர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நான் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போ பாக்கியராஜ் நம்ம பேச்சை கேட்குறதில்ல, ஆனால் மலர் என்ன சொன்னாலும் மலர் பேச்சை தான் கேட்டுட்ருக்கான் பாக்கியராஜ். மலர் இவங்க வீட்டில் மருமகளாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ராகவன் என்னை புரிஞ்சிக்காம மலர் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறதுனால அமைதியாக இருக்காங்க. ஆனால் மலர் ராகவன் வீட்டில் இருக்கவே கூடாது, அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும், ஏதாவது பிரச்சனை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு தங்கராஜ். இங்கே ராகவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக, நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறாரு ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி நம்ம வீட்டுக்கு எப்போ வருவான்னு கேளுங்களேன், மாப்பிள்ளையும் வர சொல்லுங்கள், நம்ம விருந்து ஏற்பாடே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. நீ சொல்கிறது சரிதான், அதான் நம்ம கேட்ட எல்லா சாப்பாடையும் சமைச்சு கொடுக்க நம்ம வீட்டு மருமக மலர் இருக்கால, அதனால் ரேவதி நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் எல்லாரும் வந்தாங்கன்னா மலர்கிட்ட சொல்லணும், விருந்து ஏற்பாடே செய்யணும்னு. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் ராஜலக்ஷ்மி. இப்போ நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் ஃபோன் பண்ணுறதால என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பேசுகிறாரு. என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, வீட்டுக்கு வந்திருக்கலாமே, என்ன நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ஆமாம் ரேவதி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் மாமா, ஆமாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். நாங்கள் சந்தோஷமாக தான் மாப்பிள்ள இருக்கோம், நீங்களும் ரேவதியும் நம்ம வீட்டுக்கு வரணும், உங்களுக்காக நாங்கள் விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாமா அப்பப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, அப்பப்போ வந்து உங்கள் மருமக பேச்சை கேட்டு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆமாம் பாக்கியராஜ் தான் வந்து வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பாக்கியராஜ் பொறுப்பாக வேலையை பார்க்குறான், நல்லா சம்பாதிக்கிறான், அதனால் நீங்கள் யோசிக்காதீங்க மாப்பிள்ளை, ரேவதியை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, பாக்கியராஜ் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, பாக்கியராஜை விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் பாக்கியராஜ் தனக்கு கிடைச்ச வேலையை பற்றி உங்ககிட்ட சொல்லாமல் உங்களை இத்தனை நாள் வந்து ஏமாத்தியிருக்காரு மாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க, பாக்கியராஜ் எப்பயும் போல் வேலைக்கு போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான், மாதம் மாதம் சம்பள பணத்தை என்கிட்ட தான் கொடுக்குறான், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் இல்லை வீட்டு செலவையும் இங்கே பாக்கியராஜ் தான் பார்த்துக்கிறான், அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மாம்மா நீங்கள் இன்னும் பாக்கியராஜை நம்புறீங்களா, நான் தான் உண்மையை சொல்கிறேன்ல, பாக்கியராஜ் இப்போ என்ன வேலை செய்கிறான்னு தெரியுமா, பாக்கியராஜை பற்றின உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கே எல்லா உண்மையவும் ராகவன் கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இங்கே வந்து தங்கராஜ் இதெல்லாம் கேட்டுட்டு ராகவன் வந்து, என்ன மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா, பாக்கியராஜ் எதுக்கு இந்த உண்மையை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்களுக்கு புரியலையா,
உங்கள் வீட்டு மருமக மலர் பேச்சை கேட்டு தான் பாக்யராஜ் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கான். அதனால தானே மலருக்கு பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னு தேவையில்லாமல் செலவு செய்ய முடியுது. பாக்யராஜ் சம்பள பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா அப்புறம் மலருக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கவும் முடியாது. மலருக்காக பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடவும் முடியாது. மலருடைய பிறந்தநாளுக்கு இங்கே பாக்யராஜ் பரிசு வாங்கி கொடுத்துருப்பான்ல, உங்களுக்கு தான் தெரியுமே. எல்லா பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்தா இங்கே மலருக்காக இப்படி தேவையில்லாமல் செலவு செய்ய முடியாதுன்னு பாக்யராஜுக்கு தெரியும். இந்த பிரச்சனைக்கு காரணமே உங்கள் வீட்டு மருமக மலர் தான். மலர் பேச்சை கேட்டு பாக்யராஜ் இப்படிலாம் செய்கிறான். ஆனால் நீங்கள் உண்மை என்னன்னு தெரியாமல் மலருக்கும் பாக்யராஜுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போவாது உண்மை என்னன்னு புரியுதா? எனக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் ஃபோன் பண்ணேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது மாமா. பாக்யராஜ் கிட்ட நீங்களே பேசி பாருங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது, தங்கராஜ் மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் பாக்யராஜ் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. நான் பாக்யராஜ் கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் ஃபோனை வைக்கிறேன் மாமா அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு தங்கராஜ். இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது, ராஜலக்ஷ்மி, இங்கே பாக்யராஜ் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் மலரும் பாக்யராஜும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி கிட்ட உண்மையை சொல்லும்போது ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் மலர் தானா? எனக்கு தெரியும், பாக்யராஜ் எப்பயுமே மலர் பேச்சை தான் கேட்பான். பாக்யராஜ் நம்ம பேச்சை கேட்டிருந்தா இந்த உண்மையை சொல்லியிருப்பான்ல. ஆனால் மலர் தான் பாக்யராஜ் கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டான்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். தங்கராஜ் மாப்பிள்ளை நம்மக்கிட்ட உண்மையை சொன்னதால தானே பாக்யராஜ் தன்னுடைய வேலையை பற்றி நம்மக்கிட்ட சொல்லலை. எல்லா சம்பள பணத்தையும் நம்மக்கிட்ட கொடுக்கலன்ற உண்மை நமக்கே தெரியுது அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. பாக்யராஜ் வரட்டும், நம்ம பேசிக்கலான்னு சொல்லும்போது, இப்போவே நான் மலரை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. அமைதியார் ராஜலக்ஷ்மி, பாக்யராஜ் வரட்டும், நான் பேசிக்கிறேன். இப்போ மலர்கிட்ட பேசினா மட்டும் மலர் உண்மையை சொல்லிடுவாளா? இல்லையே. இந்த வீட்டு மருமக மலர் பொறுப்பாக எல்லா வேலையும் செய்கிறான்னு எல்லார்கிட்டேயும் மலரை விட்டு கொடுக்காம பாராட்டி பேசுகிறோம். ஆனால் மலர் இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு மலர் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு ராகவன். பாக்யராஜ் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே ராகவன் பாக்யராஜ் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னப்பா அப்படின்னு சொன்ன உடனே, பாக்யராஜ் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு இங்கே ராகவன் சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்த மலர் எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. மலர் உங்ககிட்டையும் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே சுரேஷு, இங்கே அழகுமதி எல்லாரும் வராங்க. ஆமாம் பாக்யராஜ், இப்போ நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு ராகவன் கேள்வி கேட்கும்போது, என்னப்பா உங்களுக்கு தெரியாதா? நான் சரியாக வேலைக்கு போகிறேன், என் வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்குறேன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. மாதம் மாதம் சம்பள பணத்தை உங்ககிட்ட தான் கொடுக்குறேன். இப்போ என்னப்பா இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது மலர் யோசிக்கிறாங்க. அப்போ ரேவதி சொன்ன மாதிரி தங்கராஜ் அண்ணன் ராகவன் மாமா கிட்ட உண்மையை சொல்லியிருப்பாங்களா? அதான் பாக்யராஜ் வந்த உடனே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்களா? ஒன்றுமே புரியலையே. இப்போ நம்ம என்ன செய்கிறது? ஏற்கனவே ராகவன் மாமா நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டார், தங்கராஜ் பேச்சு தான் கேட்பாரு. இப்போ ராகவன் மாமா என்ன கேள்வி கேட்க போகிறாருன்னு தெரியல அப்படின்னு மலர் அமைதியாக இருக்கிறாங்க. உடனே சுரேஷ் என்னப்பா எதுக்கு பாக்யராஜ் கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? பாக்யராஜ் எப்பயும் போல் சரியாக தானேப்பா வேலை செய்கிறான்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் பாக்யராஜ், உனக்கு கிடைச்ச வேலையை பற்றி நீ ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்பா என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாத மாதிரி பாக்யராஜ் கேள்வி கேட்க மலர் சொல்கிறாங்க. இல்லை பாக்யராஜ், இப்போ உனக்கு வேலை கிடச்சிருக்கு, நீ நல்லா சம்பாதிக்கிற, இந்த உண்மையெல்லாம் தங்கராஜனனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் தங்கராஜனை ராகவன் மாமா கிட்ட சொல்லியிருப்பாரு. அதான் ராகவன் மாமா உங்ககிட்ட கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மலர் சொன்னதை கேட்டு பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காரு பாக்யராஜ். அதான் மலர் தெளிவாக உண்மையை சொல்லிட்டாளே, ஆனால் நீ இந்த உண்மையை சொல்ல மாட்டே, அப்படி தானே? நீ நல்லா படிக்கணும்னு நினச்சேன், நீ நல்ல வேலைக்கு போகணும்னு நினச்சேன், இப்படி உனக்காக உதவி செஞ்சது நான் தான். ஆனால் நீ இப்போ என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் என்னையே ஏமாற்றணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இல்லைப்பா அப்படிலாம் நான் செய்வேனாப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, அதான் எங்களை ஏமாத்திட்டல்ல, இப்போ நீ பேசுகிறத கேட்டு நாங்கள் அமைதியாக இருப்போம்னு நினைக்கிறியா? நீ எதுக்காக இந்த உண்மையை சொல்லலை? மலருக்காக நிறைய செலவு செய்யணும், அதனால் எல்லா பணத்தையும் தரக்கூடாதுன்றதுக்காக உனக்கு கிடைச்ச வேலையை பற்றி சொல்லாமல் இருந்திருக்க, அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு ராகவன். அப்பா நான் எதுக்காகப்பா மலருக்காக செலவு செய்ய போகிறேன்? அப்பா நான் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் இப்போ என்கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்லை. ஏன்னா வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தாலும்
இல்லை ஏதாவது உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் நான் தானப்பா வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கணும். நிறைய கடன் வாங்கியிருக்கேன். அதனால் பணத்தை திருப்பி தரதுக்காக தான்ப்பா நான் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கிறேன். வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதை நாங்கள் எப்படி நம்ப முடியும்? நீ இந்த உண்மையை எதுக்கு எங்ககிட்ட சொல்லவே இல்லை? எங்கள் வீட்டில் தான் இருக்கிற. அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? மலர் பேச்சை கேட்டு தானே இப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லும்போது, மாமா நான் எதுவுமே வந்து செய்யலை மாமா. நான் எதுக்காக இந்த உண்மையை சொல்ல வேண்டான்னு பாக்யராஜ் கிட்ட சொல்ல போகிறேன். பாக்யராஜ் என் பேச்சை கேட்டு இந்த உண்மையை சொல்லலையா? என்ன ராகவன் மாமா இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லும்போது, நீ அமைதியா இரு மலரு. எனக்கு தெரியாதா? நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு மலர்கிட்ட ரொம்ப கோபமா பேசுறாரு ராகவன். தங்கராஜ் மாப்பிள்ள எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. பாக்யராஜ் மலர் பேச்சை கேட்டு தான் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கான்னு. தங்கராஜ் மாப்பிள்ள சொன்னது எல்லாமே உண்மைதான்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. நீ இப்போவே என்னை எதிர்த்து பேசுகிற. இந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற. ஏன் பாக்யராஜ் இந்த உண்மையை எப்போவோ உங்ககிட்ட சொல்லியிருப்பான். நீயாவது பொறுப்பான மருமகளாக இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, பாக்யராஜே இந்த உண்மையை சொல்லலை, நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். மலர் இந்த வீட்டு மருமகளாக வந்ததுக்கப்புறமா இப்படி தான் பாக்யராஜ் மலர் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையும் கிடைக்கல. இப்போ எங்கள் பேச்சை கேட்காம இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கான். நல்ல வேலை நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் இந்த உண்மையை சொன்னதால் எங்களுக்கு இப்போவாது இந்த உண்மையை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நீ எதுக்காக கடன் வாங்கணும்? இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. உனக்கு நான் மட்டும் உதவி செய்யாமல் இருந்தா உனக்கு இந்த வேலை கிடச்சிருக்குமா? இப்போ வேலை கிடச்ச உடனே எங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் இருந்துட்டல அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. மலர் இந்த வீட்டுக்கு வந்ததால தாங்க பாக்யராஜ் வர வர நம்ம பேச்சை கேட்குறதே இல்லை அப்படின்னு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. பேசாம மலரு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, அப்போ தான் பாக்யராஜ் எங்கள் பேச்சை கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ராஜலக்ஷ்மி, அத்தை என்ன சொல்கிறீங்க அத்தை? நாங்கள் தான் இப்போ உண்மையை சொல்லிட்டோமே, நான் எதுக்காக என் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது, சுரேஷ் வந்து பாக்யராஜ் நீயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. இப்போ பாரு நீ உண்மையை சொல்லலை. வீட்டில் இருக்க எல்லாரும் மலரணிக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சுரேஷ் வந்து பேசுகிறாரு. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, மலரக்கா என்ன செஞ்சாங்கன்னு நீங்கள் எல்லாரும் மலரக்கா கிட்ட கேள்வி கேட்குறீங்க. மலரக்கா இந்த வீட்டில் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். அவங்க எவ்வளோ பொறுப்பாக வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. பாக்யராஜ் மாமா தான் வேலை பார்க்குறாரு. சம்பள பணத்தை அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறீங்க? தங்கராஜ் அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் பிரச்சனை செய்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாக்யராஜ் மாமா கிட்ட பேசியிருக்கலாம். ஆனால் வேணும்னே பிரச்சனை வரணுன்றதுக்காக தான் ராகவன் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இதெல்லாம் சரியில்லை. தங்கராஜ் அண்ணன் அவர் வேலையை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாருன்னு இங்கே அழகுமதி பேசும்போது உடனே மலர் சொல்கிறாங்க, அழகுமதி சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லும்போது, மலர் இப்படி நீ அழகுமதிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் எங்கள் வீட்டு மருமகளாக இருக்கவே முடியாதுன்னு ராகவன் சொல்லும்போது, என்னம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னையே நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு ரொம்ப கோவமாக மலரை பலார்னு வெளுத்து வாங்குறாரு ராகவன். இந்த வீட்டில் யாரும் என்னை புரிஞ்சுக்கிறதில்ல. மலர் எப்போ பார்த்தாலும் என்னை எதிர்த்து பேசுகிறா. மலர் இனி அழகுமதி பேச்சை கேட்டு இப்படிலாம் பேசினா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ராகவன் ரொம்ப கோபமாக பேசும்போது அங்கே மலர் மயங்கிடுறாங்க. உடனே பாக்யராஜ், அப்பா என்னப்பா இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு, மலரு மலரு என்னாச்சு மலரு அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக அங்கே மலரை பார்த்த உடனே அழ ஆரம்பிக்கிறாரு பாக்யராஜ். உடனே அங்கே வந்த அழகுமதி வந்து, என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமாக அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசாமல் இருக்காங்க, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருந்த பாக்யராஜ் அழகுமதி இங்கே மலரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, இந்த மலருக்கு வேற வேலையே இல்லை, எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி செய்யணும், நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி மயக்கம் வந்துருச்சுன்னு நம்மக்கிட்ட வந்து இப்படிலாம் செய்கிறா. இந்த மலரை நம்பவே கூடாது. மலருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. இத்தனை நாள் பாக்யராஜ் பேச்சை கேட்டு இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கானா, மலர் இனி நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. இங்கே நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் சொன்ன மாதிரி மலர் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அப்போ தான் மலர் இனி நம்ம பேச்சை கேட்பா. மலர் நம்ம வீட்டில் நல்ல வசதியாக இருக்கா, அதனால என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ அழகுமதி பேச்சை கேட்டுட்டு நம்மளை எதிர்த்து பேசுகிறால, நீங்கள் செஞ்சதெல்லாம் சரிதான் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. மலர் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு ராகவன். மலர் ரொம்ப முடியாமல் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. உடனே பாக்யராஜ் உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே இங்கே அழகுமதி உண்மையை சொல்கிறாங்க, இப்படி வீட்டில் இருக்க யாரும் மலரக்காவை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல்
இங்கே ராகவன் மாமா ரொம்ப கோவமாக பேசினாரு அப்படின்னு எல்லா உண்மையவும் அழகுமதி சொன்ன உடனே இங்கே டாக்டர் வந்து பாக்யராஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. மலர் உங்கள் வீட்டு மருமக தானே, நீங்கள் தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது மலர் இப்போ எப்படி இருக்கா டாக்டர், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக அழ ஆரம்பிக்கிறாரு பாக்யராஜ். அந்த சமயம் அழகுமதி சொல்கிறாங்க, பாக்யராஜ் மாமா, இப்படியே நீங்கள் மலரக்காவை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல போலீஸ்கிட்ட உதவி கேளுங்க. தங்கராஜ் மாமா உங்களையும் புரிஞ்சுக்கல, மலரக்காவையும் புரிஞ்சுக்கல. இப்போ மலரக்கா ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இனி தங்கராஜால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும் இப்படி மலரக்காவுக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்னா நீங்க தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். என் பேச்சை கேளுங்க. நீங்க முதல்ல போலீஸ்கிட்ட உதவி கேளுங்க. ராகவன் மாமா செஞ்சதெல்லாம் சரியே இல்லை. அது மட்டும் இல்லாம எதுக்கு ராகவன் மாமா தங்கராஜ் பேச்சை கேட்டுட்டு உங்ககிட்ட எதுக்கு கேள்வி கேட்கணும்? மலரக்கா வீட்டில் இருக்க எல்லா வேலையவும் எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. எதுக்கு எங்களை புரிஞ்சுக்காம ராகவன் மாமா இப்படிலாம் வந்து பேசணும்? நீங்கள் ராகவன் மாமாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னா என் பேச்சை கேளுங்க. மலரக்கா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும் மலரக்காவை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் இல்லை. ஏன்னா எங்கள் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. இங்கே மலரக்கா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும். ஆனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்படிலாம் அவங்க செஞ்சுருக்கவே கூடாது. நீங்கள் அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்தாதான் இனி மலரக்கா உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைனா வீட்டுக்கு வந்த உடனே மலர் என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ராஜலக்ஷ்மி அத்தை சொல்லுவாங்க. அப்புறம் மலரக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும். ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் இப்படிலாம் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதால நீங்கள் கண்டிப்பாக இப்போவே வந்து உண்மையை சொல்லணும். மலரக்காவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அழகுமதி சொல்கிறத யோசிச்சு பார்க்குறாரு பாக்யராஜ். மறுபடியும் மலர் நம்ம வீட்டுக்கு வந்தா இங்கே வந்து என் அப்பாவும் அம்மாவும் மலர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இப்படி தான் பிரச்சனை செய்வாங்க. மலர் வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கணும். மலர் எதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? அதனால் இங்கே அழகுமதி சொல்கிறது எல்லாமே சரிதான். என் அப்பா இப்படி செஞ்சுருக்கவே கூடாது. என் அப்பாவால் தானே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. மலர் வந்து ரொம்ப பாவம், ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணமே இங்கே ராகவனும் ராஜலக்ஷ்மியும் தானே. அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்தாதான் இனி இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்ய மாட்டாங்க. தங்கராஜ் பேச்சை கேட்டு பிரச்சனை செய்ய மாட்டாங்க. தங்கராஜுக்கு சரியான பதில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாரு. இங்கே வந்து பாக்யராஜ், இங்கே வந்து மலர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் ராகவனும் ராஜலக்ஷ்மியும் தான். என் பேச்சை கேட்காம இப்படி ரொம்ப கோபமாக பேசினதால தான் வந்து இப்போ ரொம்ப முடியாமல் மலர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்ற உண்மையை வந்து இங்கே போலீஸ்கிட்ட சொன்ன உடனே, அப்படியா நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறோன்னு சொல்லும்போது, என் அம்மா எப்பயுமே மலர் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க, பிரச்சனை செய்கிறாங்க. ஆனால் மலர் ரொம்ப பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறா. மலரோட அருமை பெருமை என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரியல. நீங்கள் தான் வந்து பேசணும். இனி ராகவனும் ராஜலக்ஷ்மியும் மலருக்கு எந்த பிரச்சனையும் செய்யவே கூடாது. அவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே அழகுமதி பேச்சை கேட்டு போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாரு பாக்யராஜ். பாக்யராஜ் இப்படிலாம் செய்வாருன்னு யோசிக்காத ராகவன் ரொம்ப சந்தோஷமாக ராஜலக்ஷ்மி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ இனி மலர் வீட்டுக்கு வந்த உடனே கண்டிப்பாக இங்கே அழகுமதி பேச்சை கேட்கவே மாட்டா. நம்ம பேச்சை மட்டும்தான் கேட்பா. நம்ம வீட்டு மருமக நம்ம பேச்சு தானே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. இருந்தாலும் பேசாமல் மலரை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ராஜலக்ஷ்மி இப்படிலாம் பேசுகிற? மலர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் பார்க்குறது? அழகுமதி கிச்சன் பக்கமே வரமாட்டா. அப்புறம் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் ராஜலக்ஷ்மின்னு சொல்லும்போது ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். மலர் இந்த வீட்டில் இருக்க வேலையை செய்கிறதுக்காக தானே இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பாக்யராஜ் ரொம்ப கோவமாக வராரு. பாக்யராஜ், என்ன நீ மலரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, மலர் ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட என்னன்னு பேசவும் இல்லை, மலரை பார்க்க வரவும் இல்லை. ஆனால் மலர் இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறதுக்காக தான் இங்கே இருக்கான்னு வேற பேசுகிறீங்க. அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாரு பாக்யராஜ். என்ன பாக்யராஜ் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தானே இந்த பிரச்சனைக்கு காரணம். ஆனால் இப்போ மலர் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறீங்க. அப்புறம் நான் வந்து சந்தோஷமாக உங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயம் அங்கே போலீஸ் வராங்க. அங்கே போலீஸ் வந்த உடனே என்ன சார் அப்படின்னு ராகவன் கேட்கும்போது, நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க. மலர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் இருக்கிறதுனால தான் பாக்யராஜ் நடந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு ராஜலக்ஷ்மியும் ராகவனும் கண்டிப்பாக இங்கே கிளம்பி வரணும்னு சொன்ன உடனே, என்ன பாக்யராஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா,
நான் தான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். ஆனால் மலருக்காக நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதான் போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்கேன். உங்களுக்கு தான் மலர் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லையே. மலர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தானே பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக உண்மையை சொல்கிறாரு பாக்யராஜ். இங்கே ராஜலக்ஷ்மியும் ராகவனும் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாங்க. பாக்யராஜ் என்னை மன்னிச்சிரு பாக்யராஜ். மலர் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே இங்கே ராஜலக்ஷ்மி மலரை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பா. நான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய மாட்டேன் பாக்யராஜ், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு ராகவன். அப்பா இப்போ மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. என் பேச்சை கேட்காம நீங்கள் தங்கராஜ் பேச்சை கேட்டு இப்படிலாம் பேசுனீங்க. இப்போ மலர் தான் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு பாக்யராஜ் அழுதுகிட்டே பேசுகிறாரு. அங்கே வந்த போலீஸ் ராகவனையும் ராஜலக்ஷ்மியவும் கூப்பிட்டு போகிறாங்க. உங்கள் மருமக இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆனால் மலர் மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு தான் அனுப்பணும்னு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. பாக்யராஜ் சொன்னது எல்லாமே உண்மைன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது அப்படின்னு பேசிட்டு ராகவனையும் ராஜலக்ஷ்மியவும் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. பாக்யராஜ் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. என் அம்மாவும் அப்பாவும் மலரை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ தான் மலருக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாரு பாக்யராஜ். பாக்யராஜ் மலருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டானே, அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் இப்படிலாம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ராஜலக்ஷ்மியும் ராகவனும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ராகவன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு பாக்யராஜ்.